ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இஃப்தியார் ரெசிபீஸில் மில்க் ஷர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இன்றைக்கி நோன்பு திறக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் ஆடையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேலு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது எல்லாமே தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தோல் எடுத்த பாதாம் முந்திரியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டை கொதிச்சிட்ருக்கிற பாலில் சேர்த்திக்கோங்க. பாலில் சேர்த்தியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிக்கட்டும். திக்காய் வரணும் பால். அந்த பாலாடை எல்லாமே பாலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன். அது சேர்த்திக்கலாம். நைட்டே ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பிசினை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் கொஞ்சம் எடுத்துருந்தேன். அது ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பரான மில்க் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நோன்பு டைமில் இந்த டிஷ்ஷை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த மில்க் ஷேக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு அகர் எடுத்திருக்கேன். சைனா கிராஸு. இது ஒரு பேக்கெட்டில் 10 கிராம் இருக்கும். அதில் பாதி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சைனா கிராஸ், அதை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். சைனா கிராஸ் கொஞ்ச நேரத்தில் நல்லா கரைஞ்சிரும். இது ஊற வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆயிடும். அதனால தான் ஊற வைக்கிறது. இந்த சைனா கிராஸ் நோன்பு டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1/4 கப்புங்கிறது சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ராபெரியில் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேலே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸ்ட்ராபெரி பியூரி, அது சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம வடிகட்ட போகிறோம். ஏன்னா இந்த சைனா கிராஸ் கொஞ்சம் திப்பியாக இருக்கும் எப்படியுமே. அது நம்ம வடிகட்டி எடுக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வடிகட்டிடாதீங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 2 டிஷ்ஷுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு சின்ன தட்டில் நம்ம மாற்றிக்கலாம்.
மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும். இதுக்குள்ளே நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரிஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பாலவே எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெர்ரிஸை சேர்த்திக்கோங்க. சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை ஜாஸ்தி வேணாம், நம்ம இன்னொரு பொருளும் சேர்த்த போகிறோம். அதனால சர்க்கரை கம்மியாக இருந்தால் போதும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கோ. இது பால் பவுடர் சேர்த்துறதுனால நமக்கு மில்க் ஷேக் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால தான் பால் பவுடர் சேர்த்துறது. பால் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சர்க்கரை 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது. வாங்க இது சர்வ் பண்ணலாம். இந்த சம்மருக்கு இந்த ட்ரிங்க் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சம்மர் ரெசிபிஸ், இஃப்தியார் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இன்னும் வீடியோஸ் வரும். அதுக்கு நீங்கள் என் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோன்பு திறக்கும்போதும் இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஜெல்லியை நீங்கள் சேர்த்திக்கோங்க. மில்க் ஷேக் கூட இந்த ஜெல்லியும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக கிட்ஸோட ஃபேவரட்டான அவல் மில்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். 1 எடுத்திருக்கேன். இது சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 3 கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமேலு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இதை மிக்சியில் கூட அடிச்சுக்கலாங்க. மிக்சியில் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மேஷ் பண்ணி செய்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்டில். இது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதை தோல் எடுத்துட்டு 1-2 உடைச்சி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப பவுடர் பண்ண வேணாம், 1-2 பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அவுல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சிகப்பு அவுல் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அவுல் இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். 1/4 கப் போதும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கையிலேயே பவுடர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கையிலேயே. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1-2 உடைச்சி வச்சுருந்தோம்ல நிலக்கடலை, அதை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை முழுசாகவும் போடலாம், இந்த மாதிரி 1-2 உடைச்சும் போடலாம். இப்போ அது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச அவுலை சேர்த்திக்கலாம். இப்போது இதில் நம்ம 2 கப் பால் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்ல திக்கான பால் இருந்தால் செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்திக்கோங்க. இப்போ 2வது கப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 கப் சேர்த்துனதுக்கப்புறமேலு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட அளவுக்கு 2 கப் பால் சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பர்ஃபெக்டான லஸ்ஸி எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி கெட்டி தயிர், இது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. வீட்லேயே நைட்டு உர ஊற்றி வச்சு ரெடி பண்ண தயிர், இதுதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் புளிக்காத தயிராக பார்த்து வாங்கிக்கோங்க. இது சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். பவுடர் சுகர் தான் சேர்த்தணும், இல்லைன்னா அந்த கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஐஸ் க்யூப்ஸும் போடுறதுனால. இதையும் போட்டதுக்கப்புறமேலு
அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. நல்லா பால் ஆடையோடு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கக்கூடாது. மிக்சியில் செய்யும்போது அந்த டெக்ஸ்சர் இருக்காது. தயிரோட கன்சிஸ்டன்சியே வராது. இந்த மாதிரி மத்து வச்சு செய்யும்போது தான் க்ரீமியான லஸ்ஸி கிடைக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்கும். மிக்சியில் அடிக்கும்போது மேலே வந்து பால் ஆடை எல்லாமே தனியாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வராது. ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த லஸ்ஸியை ஊற்றிக்கலாம். இது 2 கிளாஸ் வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக நான் பாதாம் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.